ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். எப்போயும் ரவையும் பச்சரிசி மாவும் ஈக்குவலாக எடுக்கணும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவுகள் மாறாமல் செஞ்சிங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட மிளகு சீரகத்தை 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எந்தளவு தண்ணி வேணுமோ சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறுச்சுன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறிடும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாக நிற்கிது. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ரவை ஊறி கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி போல் கலந்துக்கோங்க. ரவை தோசைக்கு எப்போயுமே மாவு நல்லா தண்ணி போல் இருந்தால் தான் தோசை நல்லா வரும். பாருங்கள், இந்தளவு தண்ணியாக கலந்தால் போதும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே ஊற்றி விட்டிங்கன்னா இடையில கேப்பாக இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா பர்ஃபெக்டாக வரும். கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நார்மல் தோசை மாதிரி உடனே எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான், ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்குது. இன்னும் மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் அடுப்பிலே வச்சுருக்கலாம். ரவா தோசை கூட எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, உங்கள் விருப்பம் போல் எந்த சட்னி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் தேங்காய் சட்னி ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.